நாங்கள் நினச்சி பார்க்கல. அப்புறம் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ தமிழக அரசு உதவி இல்லைன்னா நாங்கள் என்ன எத்தனை நாளைக்கு அங்கே கஷ்டப்படுவோம்னு தெரியாது. அரசுக்கு வந்து நாங்கள் எங்களோட மனப்பூர்வமான நன்றி. எந்த அரசு இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியல. என் பேர் சண்முக சுந்தரம், சிதம்பரத்திலிருந்து. நாங்கள் 30 பேர், 17 ஆண்கள், 17 பெண்கள், 13 ஆண்கள் கிளம்பி 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி சோழன் எக்ஸ்பிரஸில் இங்கே வந்து இங்கேருந்து சென்ட்ரலில் போய் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போகிறதா இருந்தோம். விஜயவாடாவில் வெள்ளன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் விமானம் மூலமாக நாங்கள் டெல்லி போனோம். டெல்லியில் அன்றைக்கி நைட்டு 2 நாள் தங்கி எங்களை சுற்றி பார்த்துட்டு டெல்லியிலேருந்து தார்ச்சுலா, ஒரு அகர்த்தலான்னு ஒரு ஊருக்கு, அங்கே போய் இறங்கி அங்கேருந்து அப்புறம் இது வாகனம் தான் ரோடு தான் போகணும். அந்த ரோடு மூலமாக நாங்கள் போய் தார்ச்சுலாங்கிற இது, அது வந்து தாலுக்கு ஹெட் குவார்ட்டரு, அங்கே தான் பர்மிஷன் கொடுக்கணும். மேலே மலைக்கு போகிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். 3 நாள் கொடுக்க மாட்டான்னு விட்டார். நிலவரம் சரியில்லை, போகிறதுக்கு தரமாட்டேன்ட்டார். 3 நாள் பெருமை இருந்து தினம் போகிறது, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகிறது, திரும்பி வர்றது, திரும்பி இப்படி போயிருந்தோம். அப்புறம் 4ஆவது நாள் கொடுத்தாரு, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாரு. அப்புறம் போலீஸ் பர்மிஷனுக்கு போனோம். அப்புறம் மெடிக்கல் செக்கப்புக்கு போனோம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு 9ஆம் தேதி காலையில் கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பி மேலே போய் எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டோம். ஆதி கைலாஷ், ஓம் பர்வத், கௌரி குண்டு, பார்வதி குண்டுன்னு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது நாங்கள் தங்கியிருந்த அந்த தார்ச்சுலா வரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி மலைச்சரிவு ஏற்பட்டு பாறையெல்லாம் வழியில் கிடக்குது. அதனால் போக முடியாது, வாகனம் போக முடியாது, 3 நாள் ஆகும். நாங்கள் அந்த 3 நாளை நாங்கள் வந்து இப்போ நாராயண் ஆசிரமம்னு ஒரு 40 கிலோமீட்டர் அங்கேருந்து அங்கே போய் தங்கியிருந்தோம். அவங்க சாப்பாடுலாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அங்கேருந்து அங்கே இருந்துட்டு 3 நாள் இருந்துட்டு 4ஆவது நாள் கிளம்பி வந்தோம். சரியாயிடுச்சுன்னாங்க. வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஃபர்லாங் இருக்கும்போது பெரிய ஒரு பிரம்மாண்டமான மலைச்சரிவு, அப்படியே பாம் பிளாஸ்ட் மாதிரி கண்ணு முன்னால் பார்க்குறோம். வண்டி போகலாமாங்கிறத பார்க்கறதுக்காக போனோம். கண்ணு முன்னால் பெரிய மலைச்சரிவு. அதை எடுக்கிறதுக்கு குறைஞ்சது அவங்க மிலிட்ரியாக சொல்கிறாங்க 10 நாள் ஆகுங்கிறாங்க. அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழியில், அதான் 10 கிலோமீட்டருக்கு நாங்கள் தங்கி தார்ச்சுலாவுக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டரில் இது மாதிரி நடக்குது. இது எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 10 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறதுன்னே ஒன்றும் முடியும். அப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நாங்கள் எங்கிட்ட எல்லாருமே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பண்ணோம், MRK ஐயாவுக்கு பண்ணணும். இது மாதிரி அவங்கவுங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே, அதான் நம்ம தலைவர்களுக்கு தான், அவங்க தானே, நம்ம வேற யாரையும் தெரியாது நமக்கு. நம்ம அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் பண்ணணும். அவங்கவுங்களுக்கு யாருக்கு கான்டாக்ட் இருக்கோ அவங்களுக்கு பண்ணணும். சரின்னு பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் ஹால்ட் பண்ணோம். 6 மணிக்கு இந்த இது ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே வந்து நெட்வொர்க் எல்லாம் கிடையாது, எதுவுமே வேலை செய்யாது. வைஃபை ஒண்டி தான் வேலை செய்யும். வைஃபையும் மிலிட்ரியில தான் இருக்கு, அது சோலாரில் பண்ணுறது, அதுவும் அங்கே பண்ண முடியல. இருந்தாலும் போய் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். ராத்திரி 10 மணிக்கு மிலிட்ரி வந்துருச்சு. இதுமாரி சிஎம் சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, உங்களை காலையில் உங்களை நாங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த தார்ச்சுலா கொண்டு விடுறோம், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எல்லா வசதியும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி காலையில் அழைச்சிட்டு போய் எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து டீ பிஸ்கட் ராணுவத்துலேருந்து வந்தாங்க. அதில் ஒரு எங்கள் ஆர்கனைசருக்கு வந்து கால் அடி, அதான் இங்கே கிளம்பும் போதே கால் நடக்க முடியாது. மிலிட்ரி சோல்ஜர் ஒருத்தருக்கு முதுகில் தூக்கிட்டு வந்து ஹெலிபேடில் கொண்டாந்து ஏற்றி விட்டாரு. நல்ல சர்வீஸ், மிலிட்ரி சர்வீஸ் நல்ல சர்வீஸ். அப்புறம் நாங்கள் அங்கே இது தார்ச்சுலாவுக்கு போனோம். அங்கே மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிவிட்டு நைட்டு தங்கிட்டு அங்கேருந்து அப்புறம் 2 நாள் ஆச்சு. டெல்லி வரத்துக்கு 2 நாள் ஆச்சு. 700 கிலோமீட்டர் அங்கேருந்து டெல்லி வந்தோம். டெல்லியில் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு இல்லத்துலேருந்து வந்து எல்லாம் வந்து ரெடியாக இருந்தாங்க. சாப்பாடு 3 நாளைக்கு 3 வேளைக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டிலு எல்லாம் பண்ணி இது மாதிரி லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் ட்ரெயினில் ஏற்றி எல்லாரையும் உட்கார வச்சு டிக்கெட்டெல்லாம் கையில் கொடுத்துட்டு மிகப்பெரிய உதவி செஞ்சாங்க. நாங்கள் நினச்சி பார்க்கல. அப்புறம் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய பேரிடியிலிருந்து மீன்ருக்கீங்க. ஆமாம், தமிழக அரசு உதவி இல்லைன்னா நாங்கள் என்ன எத்தனை நாளைக்கு அங்கே கஷ்டப்படுவோம்னு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மன ரீதியாக ரொம்ப பாதிச்சிட்டோம். அவ்வளோ பெரிய மலைச்சரிவு உங்கள் கண்ணெதிரில் இருக்கும்போது நாங்கள் இதுக்கு நிறைய பயணம் போயிருக்கோம், இது போய் பார்த்துருக்கோம். மலைச்சரிவுலாம் கேதார்நாத் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பாதிப்பு இது வரைக்கும் ஏற்பட்டதே கிடையாது. மன ரீதியில் ரொம்ப எல்லாருமே அப்செட். லேடிஸ்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணோன்னா இம்மிடியட் ஆக்ஷன், அதாவது ராணுவ நடவடிக்கை. அதை மாதிரி 6 மணிக்கு நாங்கள் இது பண்ணுறோம், கன்வே பண்ணுறோம். 10 மணிக்கு மிலிட்ரி நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு தேடிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு காட்டேஜாக தேடிக்கிட்டு வரோம், எங்கே இருக்கீங்கன்னு.
வந்து அப்புறம் பார்த்து எங்கள் ஆர்கனைசரை பார்த்து நாங்கள் எல்லா ஏற்பாடு பண்ணிவிட்டோம். காலையில் 10-10:30 உங்களை அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுடுறோம் அப்படின்னாங்க. அதுமாதிரி 5 பேராக ஹெலிகாப்டரில் 6 ட்ரிப்பு கொண்டு போய் அந்த தார்ச்சலா விட்டாங்க. அப்புறம் போய் நாங்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு விட்டுட்டு சாப்பாடெலாம் 2 வேளை சாப்பாடெலாம் கிடையாது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து தான் கிளம்பி டெல்லிக்கு வந்தோம். 2 நாள் பயணம். அரசுக்கு வந்து நாங்கள் எங்களோட மனப்பூர்வமான நன்றி. எந்த அரசு இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியல.